நம்ம விசிகா தான். நாளை தினம் 3ஆம் தேதி வாவ் என்னாச்சு மக்களுக்காக ஏதாவது போராட்டத்தை அறிவிச்சிருக்காரா? மக்கள் குடிநீர் இல்லைன்னு சொல்லி ஓசூரில் போராடினாங்களே அதுக்கு ஏதாவதா? ஐயோ அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை பற்றியா? வேங்கவேல், அஜித்குமார், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி, இல்லை கடைசி அந்த 2 வயசு குழந்தை, எதுவுமே இல்லையா? அப்போ எதுக்காக விசிகா நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக? சே இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக? ஆட சீ அப்படின்னா நேரா நம்மளாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக எதுக்குடா? பாலஸ்தீனத்தை சீச்சி அது போன மாதம். அப்போ இப்போ ஈரான் அடிச்சிட்டாங்க, அதனால நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம். யாருக்கு எதிராக? அமெரிக்காவுக்கு எதிராக, ட்ரம்புக்கு எதிராக. எதுக்காக? அது சும்மா நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத களத்தில் காண்பிப்பதற்கு, வேற ஒன்றும் கிடையாது. சிறுபான்மையினருடைய ஓட்டு எடுக்கிறதுக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேனே. சிறுபான்மையினர் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்புவாங்க, அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே சிறுபான்மையினர் மீது இவங்களுக்கு, நான் சொல்றது விசிகா மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்கல்ல. நமக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு, நம்ம தர்காவை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா கொஞ்சம் பாருங்க. அப்படிப்பட்ட சிறுபான்மையினுடைய ஓட்டு கிடைக்கிறதுக்காக அமெரிக்காவை எதிர்த்து நான் போராட போகிறேன் சார். வேங்கவேல நம்ம தளபதி எதிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்டிஸ் ஃபார் பெருமாள் அவரை பார்த்து ஏதாவது நீங்கள் செஞ்சு விடலாம், அவருக்காக ஏதாவது போராட்டத்தை அறிவிக்கலாம். ஏன்னா அவரும் விளிம்பு நிலையில் இருந்த மக்கள் தான், பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான். அவங்களுக்காக ஒரு போராட்டத்தை அறிவிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டால் அப்படியா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி வேற கேட்பாரா இருக்கலாம்.